வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு செம டாபிக் பத்தி பேச போறோம். இந்த 30 நாள் சேலஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா, அது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் இல்ல. அது நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான பயணம். இன்னைக்கு இந்த 30 நாள் பயணத்துல ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுன்னு நம்ம ஆழமா பார்க்கலாம். வாங்க, இந்த பயணத்தை நம்ம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு புது பழக்கத்தை நீங்க வெறும் 30 நாளைக்கு விடாம செஞ்சா உண்மையில என்ன நடக்கும்? நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் ஈஸியா இருக்குமா? இல்ல அதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் ஏதாச்சும் இருக்கா? வாங்க இந்த கேள்விக்கான பதில நம்ம இப்ப தேடுவோம். எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஸ்டெப்ல தான் ஆரம்பிக்கும். அந்த முதல் அடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாற்றத்துக்கான அந்த முதல் படி ஒரு தெளிவான, பவர்ஃபுல்லான இலக்க நிர்ணயிக்கிறதுல இருந்து தான் தொடங்குது. இங்க நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளி என்ன தெரியுமா? ஒரு செம ஃபிட்டான மஸ்குலரான பாடி வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இதுதான் நம்ம சேலஞ்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஒரு கோல் தான் இனிமே வரப்போற கஷ்டமான நாட்கள்ல நம்மள தள்ளிக்கிட்டு போக போற ஒரு இன்ஜின். சரி, கோல் செட் பண்ணியாச்சு. இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்குது. சில நாட்கள் நீங்க எந்த பழக்கத்தை எடுத்தாலும் சரி, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான பார்ட். உடம்பு வலி, மனசுல சோர்வு, எல்லாத்தை விட மோசமா நம்மால இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மனசை போட்டு குடையும். மொதல் நாள் ஸ்குவாட்ஸ் பண்றீங்க, ஒரு 40 கவுண்ட் போறப்பவே தொடரன்னு அப்படியே பத்தி எரியும். பாத்திருக்கீங்களா? மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், உடம்பு நடுங்கும். இது வெறும் உடம்பு வலி இல்ல, உங்க மன உறுதிய சோதிக்கிற முதல் டெஸ்ட். புல் அப்ஸ், அது இன்னும் கொடுமை. நாள் கையில கிரிப்பே கிடைக்காது. உள்ளங்கையெல்லாம் நெருப்புல வச்ச மாதிரி காந்தோம். எப்படியோ அந்த டார்கெட்டை முடிக்கும்போது போதும் போதும்னு ஆயிடும். அன்னைக்கு நாள் முழுக்க உடம்பு ஒரே சோர்வா இருக்கும். பிளாங்க்ஸ் பண்ணும்போது பாருங்க, ஒரு நிமிஷம் கூட தாண்டாது. வயிறு அப்படியே சுண்டி இழுக்கும். அப்போதான் மனசுக்குள்ள அந்த கேள்வி வரும், ச்சே, எதுக்குடா இதை ஆரம்பிச்சோன்னு. அப்போதான் நமக்கு புரியும், இது வெறும் பிசிக்கல் ஃபைட் இல்ல, இது ஒரு மென்டல் ஃபைட்டுன்னு. இந்த ஆரம்பகட்ட போராட்டம் வெறும் உடற்பயிற்சிக்கு மட்டும் இல்ல. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. தலை பாரமா, மூளை மந்தமா, எதுக்குன்னே தெரியாம ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். ஆக இந்த ஆரம்ப வலிங்கிறது எல்லா புது பழக்கத்துக்கும் பொதுவானதுதான். 3வது நாள்ல உடம்பு பயங்கரமா வலிக்கும். ஆனா பயப்படாதீங்க. உண்மையில என்ன நடக்குதுன்னா, உங்க உடம்பு பழைய வீக்கான மசில் ஃபைபர்ஸ உடைச்சிட்டு புதுசா ஸ்ட்ராங்கா உருவாக்க தயாராகுது. சோ இது அழிவில்ல, ஒரு புது பில்டிங்குக்கான அஸ்திவாரம். இந்த ஆரம்பகட்ட வலியெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம்தான் ஒரு மேஜிக் நடக்கும். அதுதான் நம்ம உடம்பு இந்த புது சேலஞ்சுக்கு பழக ஆரம்பிக்கிற நேரம். நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கும். இந்த 30 நாள் பயணத்தை நம்ம 4 ஸ்டேஜா பிரிக்கலாம். முதல் நாள் அது ஒரு பெரிய போராட்டம். 7வது நாள்ல நம்ம பாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். 14ஆம் நாள்ல கண்ணுக்கு தெரிஞ்ச சில மாற்றங்கள் வரும். கடைசியா 30வது நாள் முழு உருமாற்றம். 7வது நாள் கிட்ட வரும்போது அந்த முதல் நாள் இருந்த வலி இருக்காது. உங்க நரம்பு மண்டலம் ஓகே, இவன் சீரியஸா தான் இருக்கான் போலன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். உடம்பு சொல்லும், சரி, நீ இதை விடாம செய்ய போற, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு. இப்ப இருந்து விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாகும். பயணத்தோட அடுத்த கட்டம். இப்ப நீங்க போட்ட உழைப்புக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் பாருங்க. அது கொடுக்கற ஃபீலே தனிதான். இந்த மாற்றங்கள் தான் உங்க நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா, முன்னாடி கூன் போட்டு நடந்தவங்க இப்ப நிமிர்ந்து நடப்பீங்க. லூஸா இருந்த பேண்ட் எல்லாம் இப்ப கரெக்டா ஃபிட் ஆகும். மூச்சு வாங்குறது கம்மியாகி ஸ்டாமினா ஏறினதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் உங்க முதல் வெற்றிகள். பயணத்தோட பாதி தூரத்துல உங்க கால்கள் ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கும், முதுகு கொஞ்சம் அகலமாகிருக்கும், வயிறு டைட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், கோர் வலிமை அதிகமாகும். அது மட்டும் இல்லாம உடம்புல டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் ஏறி நாள் முழுக்க எனர்ஜியா இருப்பீங்க. இந்த வெற்றிகள் தான் உங்களை தொடர்ந்து ஓட வைக்கும். சரி, இப்ப நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. 30 நாள் சிந்தின வியர்வைக்கும் போட்ட உழைப்புக்கும் என்ன ஒரு அட்டகாசமான ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்க வேண்டாமா? 30வது நாள்ல உங்க கால் தசைகள் இரும்பு மாதிரி இருக்கும். முதுகு ஒரு டேப்பர் ஷேப்க்கு வந்திருக்கும். ஸ்டாமினா வேற லெவல்ல இருக்கும். வயித்துல ஆப்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமா, நடக்கும்போதே ஒரு கெத்து, ஒரு ஃபிட்னஸ் வைப் உங்ககிட்ட தெரியும். மனசளவுல நீங்க ஒரு சூப்பர் அத்லீட் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இந்த 30 நாள் சேலஞ்சோட உண்மையான பரிசு இந்த உடம்பு மாற்றம் மட்டும் இல்ல. அது ஒரு ஒழுக்கத்தால கிடைக்கிற ஒரு நீண்டகால பரிசு. அதுக்கு பேருதான் பழக்கத்தோட சக்தி. பழக்கத்தோட சக்தி என்னன்னா, ஒரு சின்னதா ஆரம்பிச்ச ஒரு சேலஞ்ச் உங்க அடையாளமாவே மாறிடுறதுதான். அது வெறும் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்யறதில்ல, நீங்களே அந்த வேலையா மாறி போறது. இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு.
காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம். நாள் எரிச்சலா இருக்கும், சந்தேகமா இருக்கும். ஒரு வாரம் போனா உங்க பாடி கிளாக் அதுக்கு செட் ஆயிடும். 1 மாசத்துல அந்த அதிகாலை நேரத்துல உங்க ஃபோக்கஸ் பீக்ல இருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, இதையே 1 வருஷம் பண்ணா அதுக்கு பேரு பழக்கம் இல்ல, அது உங்க கேரக்டர். மத்தவங்க 2 வருஷத்துல சாதிக்கிறத நீங்க ஒரே வருஷத்துல சாதிப்பீங்க. விஷயம் இதுதான். ஒவ்வொரு பெரிய மாற்றமும் நாம எடுக்கிற ஒரு சின்ன டெய்லி முடிவுல தான் தொடங்குது. உங்களுடைய 30 நாள் சவால் என்னவா இருக்க போகுது? அதை நீங்க நாளைக்கு ஆரம்பிக்க ரெடியா?